இது மண்டே ஈவினிங். தம்பி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆட்டோ வீட்டாண்டே வந்து இட்டுன்னு வந்து விட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனுக்கு வந்து மாற்றியாச்சு. ஆட்டோக்கார் வந்து ஈவினிங் ஷிஃப்ட்டு மட்டும்தான் நான் வரலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேனே போட்டுட்டோம் பஸ்லேயே. அப்புறம் தம்பி வந்து இதுக்கப்புறம் நேற்று வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம். 1 கிலோ வந்து செந்தூராவும் 1 கிலோ ஒட்டு மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தோம். செந்தூரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒட்டு மாம்பழம் சுத்தமாக டேஸ்ட்டே இல்லை, சப்பனே இருந்துச்சு. தம்பி சாப்பிடுவான்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்தேன். தம்பி இந்த மாதிரி ஃப்ரூட்டாக நல்லா தித்திப்பாக இருந்தால் ஏதாச்சும் சாப்பிடுவார், இல்லைனா எதுவுமே சாப்பிட மாட்டான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இல்லை, அதனால் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மாவு அரைக்கிறதுக்கு அரிசி எல்லாம் உளுந்து எல்லாம் ஊற வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கழுவி மிஷினில் தான் வந்து அரைச்சிட்டு வர போகிறேன். அதனால் ஒரே பாத்திரத்தில் எல்லாத்தையும் கொட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடைக்க வந்து மாவு வந்து அரைச்சிருந்தேன். மிக்சிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து அரைச்சிட்டேன் வீட்டிலே. இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி வந்து அம்மா காது குத்து வைக்கும்போது தட்டில் வைக்கிறதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் அந்த அரிசியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அடமாவு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதிலே ஒரு டம்ளர் போட்டு கலந்து செஞ்சுட்டேன். அடமாவு வந்து அரைச்சிட்டேன். இன்னும் ஒரு டம்ளர் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஊற வச்சு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தம்பி புக்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீட்லாம் போடாமே வந்து இருந்தது. நிறைய ஒரு 15 நோட்டுக்கு புக்கு நோட்டு சேர்த்து ஒரு 15க்கு மேலே வந்து இருந்தது. பாதி மட்டும் வந்து போட்டிருந்தேன். மீதி வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா தான் வந்து போடணும். அன்றைக்கி நைட்டு வந்து அடை செஞ்சுருந்தேன். பழைய சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, சட்னி தேங்காய் சட்னி கொஞ்சம்